நம்மோடு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு இன்பதுரை அவர்கள் இணைந்திருக்கிறார். என்ன உங்களுக்கு ஊழல் சக்தி பட்டம் கிடைச்சிருக்கு? நான் தற்போதுதான் அந்த கவனத்துக்கு கொண்டு வந்தேன். எதை தின்றால் பித்தம் தெளிவுங்கிற நிலையில விஜய் இருப்பது தெரிகிறது. அவரு நல்ல மனநிலையில தான் இருக்காரா அப்படிங்கறதே கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. என்ன கடுமையான விமர்சனமா இருக்கு, கவனமா சொல்லுங்க. அவரு அரசியல்ல விமர்சனம் வைக்கலாம், ஆனால் தன்னுடைய முதுகை அவர் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். கடந்த காலங்களில் அவர் நடந்து கொண்ட முறை, எங்கள் வாசலுக்கு வந்திருந்த நிலை, இதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்கணும். அருமையா அவர் பதில் சொல்வார்ல, எங்க கொடி ஆட்டிய நிலை, கொடி எங்க கொடியை உங்க கூட்டத்துல காட்டிய நிலை, அதெல்லாம் அது யாரோ ஒரு தொண்டர் அதிமுகவால் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு விடிவு பிறக்க முடியும். ஏன்னா 41 பேரை காப்பாத்தவரால எப்படி நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும்? தொண்டர் வந்து கொடியை காட்டும் போது அந்த தொண்டர் பிள்ளையார் சொல்லியை போட்டாரு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அது சரி. இப்ப இந்த திடீர்னு உங்க இவ்வளவு நாள் விமர்சிக்காதவர் திடீர்னு உங்களை விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். எதை தின்றால் பித்தம் தெளிவுங்கிற நிலைமையில அவர் இருக்கார். பித்தம் கலங்கி போயிருக்காருன்னு நினைக்கிறேன். முதல்ல அவர் கட்சியை அவரை நம்பியவர்களை முதல்ல காப்பாற்றணும், அப்புறம் மக்களை பத்தி அவர் பேசலாம். அவர் ஊழல் கட்சி அப்படின்னு அதிமுகவை அவர் குற்றம் சாட்டுவது என்பது அவருடைய கசப்பு உணர்வை காட்டுகிறது. இப்போ கடந்த முறை அவரு கரூர்ல நடைபெற்ற அந்த சம்பவத்துல அவர் பின்னங்கால் பிடரிபட ஓடுகிற போது குரல் கொடுத்து அவருக்காக நின்றது அதிமுக. அப்ப தெரியலையா அதிமுக உதவி அவருக்கு தேவைப்படலையா? அப்ப ஊழலா தெரியலையா? ஆக ஒரு மோசமான ஒரு பாசிச சக்தியை தமிழ்நாட்டில இருந்து அகற்றணும், அதற்கு அவர் துணையா இருப்பாரு, அவரும் குரல் கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் விரும்பினாங்க. ஆனா அந்த பாசிச சக்தி வெற்றி பெறணும், திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறணுங்கிறதுக்காக இப்போது ஓங்கி குரல் கொடுக்கிறாருங்கிற சந்தேகம் எங்களுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? திமுகவுடைய உதவிக்காக இப்படி பேசுறாரு, தனிச்சு கணக்கு காட்டுறாருங்களா? அதாவது திமுகவுக்கு எதிரான சக்திகள் ஒன்றுபடணும்னு மக்கள் நினைக்கிறாங்க. திமுக அகற்றப்பட வேண்டிய சக்தி, அதற்கு எதிரான சக்திகள் அனைவரும் ஒன்றுபடணும்னு நினைக்கிறோம். அந்த சூழ்நிலையில அவரு மாறுபட்ட ஒரு கருத்தை, அதாவது பேதமான ஒரு கருத்தை சொல்லி திமுகவிற்கு வழியமைத்து கொடுக்கிறாரோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். இது புதுசா இருக்கு இந்த குற்றச்சாட்டு, திமுகவுக்கு வழியமைக்கிறதுக்காக செயல்படுறாரு அப்படின்னு. இவனால் பிஜேபி பி டீம்னு எதிர் தரப்புல இருந்து சொன்னாங்க, இப்ப நீங்க திமுக பி டீம்னு சொல்றீங்க, அதோட எக்ஸ்டென்ஷன் தானே அது? ஆமா, அப்படியே எடுத்துக்கலாம். கரூர் நிகழ்ச்சியில நீங்க கரூர் நிகழ்ச்சி 41 பேர் மரணம், அதுல 41 பேருக்கு நீதி கிடைக்கணும்னு தாவேக கட்சி ஏதாவது மனு செய்திருக்கா என்பதை முதல்ல நீங்க ஆத்ம சுத்தியோட சொல்லுங்க. கேட்டது அதிமுக. ஆதவ் அர்ஜுனன் மேல இருக்கிற குற்றச்சாட்டை நீக்கணும் தான் அவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்களே, பொதுமக்களுக்கு போல, தொண்டர்களுக்கு போல. 41 உயிர்கள் அநியாயமா போயிடுச்சு. அதுக்கு அரசு பொறுப்பு, இன்னொரு பக்கம் இவர் பொறுப்பு. ஆனா அரசு மட்டுமே பொறுப்பு, விஜய் மட்டுமே பொறுப்பு என்று அவர் மீது வல்லடி வழக்குகளையும் கல்லடியும் வீசும் போது, இல்ல அதுல நியாயம் கிடைக்கணும், ரெண்டு பக்கம் தவறு இருந்தால் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது அதிமுக நிலைப்பாடு. அந்த அதிமுகவை இன்றைக்கு ஊழல் கட்சின்னு சொல்லும் போது, அன்றைக்கு ஆதரவுக்காரர் நீட்டும் போது தெரியலையா? அப்ப அவருடைய நோக்கம் என்ன? அதிமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது நினைக்கிற சக்திகளுக்கு அவர் மறைமுகமாக துணை போகிறார். அவர் கட்டுப்பாட்டுல முதல்ல இருக்காராங்கிறத முதல்ல பார்க்கணும். இப்போ அந்த மேடையில உங்களுடைய பழைய சகாக்கள்லாம் முழங்கினதை கேட்டிருப்பீங்க, நிறைய பஞ்சாயலாக அடிச்சார் உங்களுடைய பழைய சகா திரு ஜெயசிடி பிரபாகர். எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் தான் அப்படிங்கிறார் திரு கே.ஏ. செங்கோட்டையன். நான் அதை பற்றி அவர்களை காலாவதியை போன அரசியல்களை பற்றி நான் கருத்து கூற விரும்பவில்லை. நன்றி திரு இன்பதுரை. அதிமுக எம்பி திரு இன்பதுரையுடைய பதில் அட்டாக்கை பார்த்தோம். இது புதுசாக இருக்குது. அதிமுகவும் சரி தாவேக்காவும் சரி ஒரு மியூட்டட் அட்டாக்ஸ் தான் வைத்திருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் பரஸ்பரம் கடுமையாக விமர்சிக்காத நிலையில் விஜய் ஊழல் சக்தின்னு அதிமுகவை சொல்ல, அதிமுகவுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் ரொம்ப கடுமையான அட்டாக் அவர் மேலே வைக்க திமுகவுடைய பி டீம் அப்படின்னு குற்றம் சாட்டுறார். வெரி இன்ட்ரெஸ்டிங். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.